9th ஜென்ரல் தமிழ் சொல்லும் பொருளும். குறம் பள்ளு சிற்றிலக்கிய வகைகள் 3 இனம். துறை தாழிசை விருத்தம். திறமெல்லாம் சிறப்பெல்லாம். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி, அப்படி இல்லைன்னா சீவக சிந்தாமணி. சிந்துன்னு ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் அப்படின்னா 3 குணங்கள் என்னென்னா சத்துவம், அமைதி அல்லது மேன்மை. ராட்சசம் அப்படின்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை. கன்னி அப்படின்னா 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலையை கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இளஞ்சினா இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறைக்கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு. கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. உணர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. குந்த உட்கார. கந்தம் மனம். மிசை மேல். விசனம் கவலை. மாவண்டு மது தேன். வாவி பொய்கை. வளர்முதல் நெற்பயிர். தரளம் முத்து. பணிலம் சங்கு. வரம்பு வரப்பு. கலை கரும்பு. கா சோலை. குலை சிறு கிளை. அரும்பு மலர்.